Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. நீங்க எம்ஜிஆருக்கும் இதே நூற்றாண்டு விழாவுக்கு நாணயம் மத்திய அரசு வெளியிட்டுச்சுல்ல, அப்ப நீங்க நண்பனா இருந்தா கூட மோடியை கூப்பிடலையே. அது அவர்களுடைய விருப்பம்ங்கிறாங்க. அவ்வளவுதான். அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி மேலேந்து வந்த உத்தரவு தான் அது. இதெல்லாம் எங்க மாநில அரசியலுக்கு ஏதாவது பாதிப்பாகுமா? கொலைப்பு குற்ற பின்னணிங்கிறாரு இபிஎஸ் அவர்களே. இதெல்லாம் எந்த காரணத்துக்காக பேசுறதா நம்ம அதிமுக ரொம்ப மட்டமா ரசனை குறைவா பேசுறாங்க பாருங்க. கொச்சியா கள்ள உறவு இருக்கு. கள்ள உறவுன்ற வார்த்தை என்னங்க வார்த்தை? கேடுகட்ட வார்த்தை. கருணாநிதி ரொம்ப அதிக நாட்கள் அரசியல் பண்ணியிருக்காரு. அப்போ அதிக விமர்சனத்துக்கு உள்ளாகிற தலைவராகவும் அவர் தான் இருப்பாரு. அதிகமான பாராட்டுக்கு உள்ளாகிற தலைவர் அவர் தானே இருப்பாரு நேச்சுரலி. மத்திய தலைமை என்ன சொல்லும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்குதா? ஏன்னா நாட்கள் ஓடிடும். 1.5 வருடம் அப்படிங்கிறது நாக்கு தெளியதே. செல்லூர்ராஜ் சொல்றாரு 4 எம்எல்ஏ பிஜேபிக்கு இருக்கிறது நாங்க போட்ட பிச்சைங்கிறாரு. 65 எம்எல்ஏ நாங்க போட்ட பிச்சை தான். இன்னைக்கு இவ்வளவு பேசுற நீங்க 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்துட்டு தேவையில்லை. அப்ப அவங்க 65 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லுங்க. 2019 வாரணாசி கூட்டத்துல மோடி அவர்கள் பங்கேற்கும் போது இபிஎஸ் அவர்கள் இங்க பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னுடைய தலைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பேசியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இது எப்படி சார்? இது 2019 நடந்த விஷயம். இப்ப எப்படி அவர் இதை வெளியிடுறாரு? எந்த அடிப்படையில சொல்றாரு? ஏன்னா அவர் அரசியலுக்குள்ள நுழைந்ததே 2020 தான். உண்மைதானே. எடப்பாடி இப்போ 1000 தான் இருந்தாலும் ஸ்டாலின் நாணய வெளியீட்டுக்கு எதிரியா இருந்தாலும் பிஜேபி இன்வைட் பண்றாங்கல்ல. நீங்க எம்ஜிஆருக்கும் இதே நூற்றாண்டு விழாவுக்கு நாணயம் மத்திய அரசு வெளியிட்டுச்சுல்ல, அப்ப நீங்க நண்பனா இருந்தா கூட மோடியை கூப்பிடலையே. அது அவர்களுடைய விருப்பம்ங்கிறாங்க. ஒரு தொண்டனாக நான் அங்க கட்சியுடைய தலைவனாக நான் வெளியிட்டேன். அவருடைய விருப்பம், எடப்பாடியோட விருப்பம். பிரதமர் அழைச்சா வாரணாசிக்கு போகணுமா வேணாமான்றது அவர் விருப்பம். நாணய வெளியிடுறதுக்கு நரேந்திர மோடியை கூப்பிடணுமா இல்லையான்றது அந்த கட்சியோட விருப்பம் தான். அதை மறுக்கல. அதே விருப்பம் எங்களுக்கு இருக்குல்ல. இல்ல அதை எதுக்கு விமர்சனம் பண்ணணும்? பொது வெளியில தோண்டி தோண்டி ஏதோ ஒரு அவங்களை காயப்படுத்தணுமோ இல்ல அவங்களே எப்படி இன்னமும் வார்த்தைகள் சொல்லணும்னா பண்ணணும், அசிங்கப்படுத்தணும். அரசியல்னாலே you must be ready for scrutiny. எல்லா கேள்வியும் வரத்தான் செய்யும். இல்ல அதுக்கு ஆதாரம் இருக்கணும். 2020க்குள்ள அரசியலுக்குள்ள வராரு. இப்ப எடுத்துட்டு 2019 அது நடந்ததுன்னு எப்படி இவர் எதை வச்சு சொல்றாரு? உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்கு 2 வருஷம் தான் ஆகுது. இல்ல அவர் இளைஞரணி காலத்துல இருந்து வச்சு கட்டாலும் 10 வருஷம் தான் ஆகுது. 10,000 வருஷமா இருக்கிற சனாதன தர்மத்தை ஒழிப்பேங்கிறாரு. 10 வருஷம் கூட அரசியல் அனுபவம் இல்லாத உதயநிதி நான் 10,000 வருஷம் இருக்கிற சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்னா நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சனாதன தர்மம் படிச்சு நீங்க அதுக்கப்புறம் அதை விமர்சனம் பண்றது அது சரியா தப்பாங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது ஒரு நிகழ்வு தாங்க. நடந்தது. அண்ணாமலை அரசியலுக்கு 2021 தான். நான் மறுக்கலைங்க. 2021 தான் தலைவரானாரு. 21 தலைவரானதுனால 21 இருந்து வந்த நிகழ்வுகள் தான் அவர் பேசணுமா? பழச பேசக்கூடாதா? என்ன உண்மையா என்ன எதுவுமே இல்லாம பேசுறாரு சார். அவர் ஒரு கொலைப்பு குற்ற பின்னணிங்கிறாரு இபிஎஸ் அவர்களே. அப்ப என்ன அடிப்படையில ஆதாரத்துல இதெல்லாம் எந்த காரணத்துக்காக பேசுறதா நம்ம ஆதாரம் இல்லாம சொன்னா அதிமுக அவர் மேல வழக்கு போட சொல்லுங்க. இல்ல பொது வெளியில மறுக்க சொல்லுங்க. அவ்வளவுதானே. உங்க மேல நான் ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன். ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று நீங்கள் அதை மறுத்துட்டு போயிருங்க. அதெல்லாம் அவர் பொய் சொல்கிறாருங்கன்ட்டு போய்கிட்டே இருங்க. ஆதாரம் இல்லைங்கன்னு போங்க. இல்லை அதை விட சீரியஸாக நான் எதாவது சொல்லிகிட்டே இருக்கேன். ஏமா வழக்கு போடுங்க. அவதூறு வழக்கு. இருக்கிற வழக்குகள் பத்தாதுன்னு நீங்கள் கொஞ்சம் வழக்குகளை சேர்த்து வச்சு பாருங்க. அரசு இவ்வளோதானங்க ஆப்ஷன். அவரை நிறுத்த சொல்லுங்க, நாங்கள் நிறுத்திக்கிறோம். இல்லை அவங்க பேசுறதை விட அதிகமாக இருக்கு. அது எங்கள் அக்ரெஷன் ஒன்று இருக்குல்ல. எங்கிட்ட அக்ரெஷன் இருக்குல்ல. அப்போ பெருசாக தான் தெரியும். சார் இப்ப திராவிட கழகங்கள் இல்லாத ஆட்சியை உருவாக்குவோம் அப்படிங்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இந்த பக்கம் கிருஷ்ணன் சொன்னதுதான் கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலே ஐயா பொன்னார் அவர்கள் சொன்ன முழக்கம் தான். அதை எங்க தலைவர் அதை சொல்றாரு. இப்போ சரி, இப்போ அதை எடுத்துட்டு போறீங்க. அது அதிமுகவை ஒரு பக்கம் விமர்சனம் பண்றாங்க, இன்னொரு பக்கம் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்யறாங்க. ஆனா இப்ப ரஜினி அவர்கள் கூட பேசினது அந்த
கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் அவருடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. மேல உத்தரவு வராம ராஜ்நாத் சிங் அவர்கள் அரை மணி நேரம் கலைஞர் அவர்களை பற்றி பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அவருடைய சாராம்சமும் ஒரு நீத்தார் பெருமை அப்படிங்கிற அடிப்படையில மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களை ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறியிருந்தார். அப்படி பார்க்கும்போது இவருடைய பயணம், அண்ணாமலை அவர்களுடைய பயணம், 2 பேருமே குற்றவாளிகள் கூண்டுல நிறுத்தி வச்சுட்டு தான் இவர் பயணம் பண்றாரு. இன்னொரு பக்கம் பெரிய தலைவர், கேபினெட் நம்பர் 2 மினிஸ்டர், அவங்களே கலைஞர் அவர்களை பற்றி வெகுவாக பாராட்டுகிறார். மத அரசியலை முன்னெடுக்காதவர் கலைஞர் அவர்கள் அப்படின்னு அரை மணி நேரம் பேசியிருக்கிறார். அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி மேலேந்து வந்த உத்தரவு தான் அது. இதெல்லாம் எங்க மாநில அரசியலுக்கு ஏதாவது பாதிப்பாகுமா? ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தா கூடங்க திமுக காரன் அண்ணா திமுக பேசிக்க மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? இவன் இங்கிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுவான், அங்கிட்டு திருப்பி போயிடுவான். அதை தாண்டி 2 எம்எல்ஏக்கள், ஏடிஎம்கே எம்எல்ஏவும் டிஎம்கே பேசினாங்கன்னா மேலேருந்து ஜெயலலிதா மாட்டிருந்தே கொஸ்டின் வரும். நீ ஏன்னா அவங்க பார்த்து பேசினியாமே, பல்ல காமிச்சியாமே அப்படின்னு வரும். ஐயோ அம்மா அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிறான். அப்படி ஒரு அரசியலை பார்த்து தமிழ்நாட்டில் ஒரு எதிர் கட்சியில் இருக்காங்க, எதிர் அணியில் இருந்தாலே அவங்ககிட்ட ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் அதை பாராட்டினாலே அது ஏதோ கூட்டணி வருது, ஏதோ தப்பு நடக்குது, ஏதோ சதி நடக்குது. அதிமுக ரொம்ப மட்டமாக ரசனை குறைவாக பேசுகிறாங்க பாருங்க. கொச்சையா கள்ள உறவு இருக்குது. கள்ள உறவுன்ற வார்த்தை என்னங்க வார்த்தை? கேடுகட்ட வார்த்தை. கருணாநிதி ரொம்ப அதிக நாட்கள் அரசியல் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆருடைய அரசியல் என்னங்க? ஆன்டி கருணாநிதி பாலிடிக்ஸ். ஜெயலலிதாவோட அரசியல் என்ன? ஆன்டி கருணாநிதி. இப்போ பிஜேபியோட அரசியல் என்ன? ஆன்டி டிஎம்கே. அப்போது ஒரு 47 வருஷம் ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட நல்ல விஷயம் நிறையா இருக்குது, நாங்களே பாராட்டுறோம். தமிழ்நாட்டுக்கு அவர் செய்த துரோகங்கள் கணக்கில் பட்டியல் இல்லாமல் போயிட்டு இருக்கு, அதையும் நாங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் தானே வள்ளுவன் சொல்லியிருக்கான். நாங்கள் குணம் நாடுறப்போ நீங்கள் எங்களை குற்றம் நாடுறீங்க. கலைஞர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை மாத்திரம் சொல்லிட்டு போயிருக்காரு. கருணாநிதி செஞ்ச எமர்ஜென்சி எதிர்த்தாரு. பிஜேபிக்கு ஜெயலலிதா அம்மையார் ஆதரவு வாபஸ் வாங்குறப்ப எங்க அரசாங்கத்தை காப்பாத்தினாரு கருணாநிதி. அதை சொல்லுங்க, நல்ல விஷயத்தை சொல்லுங்க, அதை சொல்றோம். இதை நீங்க ரொம்ப டூ மச்சா பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டாம்ன்றதுக்காக இதை சொல்றோம். ஏன்னா என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? மத்திய தலைமை என்ன சொல்லும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்குதா? ஏன்னா நாட்கள் ஓடிடும், 1.5 வருடம் அப்படிங்கிறது. நாக்கு தெளியதே, விவேக் சொல்லுவார்ல ஒரு படம், நாக்கு தெளியது. என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதையும் நான் கேட்டிருந்தேனே சார். அதாவது மேலிட உத்தரவு இல்லாம ராஜ்நாத் சிங் அவர்கள் அரை மணி நேரம் பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு. அதுல ஏதாவது சூசகமா ஏதாவது விஷயம்? அது ரஜினியோட கருத்து, அவ்வளவுதான். ரஜினியோட கருத்து. ஒரு நம்பர் 2 கேபினெட்ல இருக்கிற ஒரு ரொம்ப பெரிய டால் லீடர் ராஜ்நாத் சிங். அவர் பேசுறாருன்னா மோடிஜிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு இந்த மெசேஜ் சொல்லுங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஊகத்தில் பேசுறாரு. இருக்கலாமே, ரஜினி சொல்ல சரியாகவும் இருக்கலாம். நான் ஏன் அதை மறுக்கணும்? நீங்கள் நரேந்திர மோடி அவர்களே கலைஞர் உயிரோடு இருந்தப்போ கலைஞர் வீட்டுக்கு போனாரா இல்லையா? பிரதமராக இருக்கிறப்ப போய் பார்த்துட்டு வந்தார் மட்டும் இல்லை, உச்சபட்சமாக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் வாங்க டெல்லியில் எங்கள் வீட்டில் இருக்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் சொன்னாரா இல்லையா? தங்கிட்டு போகணும், எங்கள் வீட்டில் தங்க உங்களை நான் பார்த்துக்கிறேன்னாரு. அப்போது இதெல்லாம் கட்சியும் தாண்டி ஒரு அன்பு, ஒரு சீனியர் லீடர்ன்ற மரியாதை இல்லாமல் இந்த வார்த்தைகள்லாம் வராதுல்ல. எங்கள் வீட்டுக்கு வாங்க, பிரதமர் அலுவலகத்தில் எனது விருந்தினராக நீங்கள் அங்கே தங்குங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் முதிர்ச்சி, பக்குவம், ஒரு பெரிய மெக்னானிமிட்டி. அது இங்கே இருக்கிற திமுக கழக உடன்பிறப்புகளுக்கெல்லாம் இல்லை, அவ்வளோ பக்குவம்லாம் இல்லை. இல்லைன்னா மோடி கோ பேக் மோடின்னு சொல்லியிருப்பாரா ஸ்டாலின்? கோ பேக் மோடின்னு சொன்னார்ல, இப்போ ஏன் சொல்லலை? நீங்கள் பிஜேபியவே குறை சொல்கிறீங்களேங்க. திமுக நிகழ்ச்சிக்கு வரலாம், நீங்கள் எப்படி சமாதிக்கு போகலாம், இப்படிலாம் சொல்கிறீங்களா? நீங்கள் திமுக கேள்வி கேளுங்க. கோ பேக் மோடின்னு சொன்னீங்களேயா, இன்னைக்கு என்ன அதே மோடி வாழ்த்து செய்தி சொல்கிறாரு, அதே ராஜ்நாத் சிங் உங்கள் நாணயம் வெளியிடுறாரு, காங்கிரஸ் கூட கூப்பிடாம நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறீங்க பிஜேபி வச்சு, இப்போ கோ பேக் மோடி இல்லையான்னு கேளுங்க. இதுவும் அரசியல் நாகரிகம் உங்க பாஷையில போனா. இப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, நாங்க இல்லைன்னா எதிர்கட்சி தலைவராக கூட முடியாது இபிஎஸ் அவர்கள், அதிமுக எதிர்கட்சி வரிசையில கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்ன அடிப்படையில இது? என்ன அடிப்படை? நீங்க சாதாரணமா எடுங்க. இப்போ நடந்து முடிஞ்சது பார்லிமெண்ட் தேர்தல். இந்த தேர்தலில் அதிமுக 23% ஓட்டு வாங்கிருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? 65 எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா? 65 எம்எல்ஏ வச்சிருக்கிற நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் உங்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிற அந்த 65 செக்மெண்ட், அசம்பிளி செக்மெண்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துருக்கணும்ல. எடப்பாடி எந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கார் அந்த தொகுதி வந்துருக்கணும்ல. இப்போ செல்லூர் ராஜு மதுரை மேற்கில் எம்எல்ஏவாக இருக்காருங்க.
செல்லூர் அந்த மதுரை மேற்குல அதிமுக முதல் இடத்துல வந்திருக்கணும்ல. ஆர்பி உதயகுமார் திருமங்கலம் எம்எல்ஏவா இருக்காருங்க. திருமங்கலத்துல அந்த அசம்பிளி செக்மெண்ட்ல ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும்ல, கூட்டணி கட்சி டிஎம்டிகே வரலையே. அப்போ நாடாளுமன்ற தேர்தல்ங்கறாங்கல்ல, மோடி வேணும்னு ஒரு பக்கம் வேண்டான்னு ஒரு பக்கம் நிக்கிறாங்க. நாங்க வந்து இடையில மாநில உரிமை, மாநில நலன், மக்களுடைய நலன் நிக்கிறோம். இதுதாங்க பிரச்சனை. நாடாளுமன்ற தேர்தல் அதனால இங்க போடல, நிக்காதீங்க, தேர்தல் நிக்காதீங்க. சட்டப்பேரவை தேர்தல்னா அது வேற அப்படிங்கறாங்க. சீமான்ல எந்த நம்பிக்கை நிக்கிறாரு? இதே நாடாளுமன்ற தேர்தல்ல சீமானுக்கு வேலையே இல்ல. அவருடைய அரசியல தமிழ் தேசிய அரசியல் தான். ஆனாலும் தைரியமா நின்று 8% ஓட்டு வாங்குறாருல, அவருடைய ஓட் ஷேரை கூட்டியிருக்காருல. அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்வது சரிதான். 65 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அதிமுக பாராளுமன்ற தேர்தல் என்று வரும்போது 15 இடங்கள்ல கூட முதல் இடத்துல வந்து நீங்க ஜெயிக்கல, வரவே இல்லை. அப்போ அந்த மிச்சம் உள்ள 50 இடங்கள் எப்படி நீங்க 65 இடத்த வாங்கினீங்க? எங்க கூட்டணியில வாங்கினீங்க? செல்லூர் ராஜ் சொல்றாரு 4 எம்எல்ஏ பிஜேபிக்கு இருக்கிறது நாங்க போட்ட பிச்சைங்கிறாரு. 65 எம்எல்ஏமே நாங்க போட்ட பிச்சை தான். நாங்க இல்லாட்டி 65 எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்ப நீங்க 4 வாங்கினவங்க, உங்களோட ஓட் ஷேர் அதிகமா இருந்தா நீங்க 20-30 வாங்கியிருக்கணுமே சார். நாங்க எவ்வளவு வாங்கியிருக்கோம்? 18% ஓட்டு வாங்கியிருக்கோம். எங்க இருந்தோம்? 4 எம்எல்ஏக்கள் தான் உங்களால வாங்க முடியும். பாருங்க, நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய ஒரு திராவிட கட்சின்னு அவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன் கேளுங்க. இந்த தேர்தல்ல ஓட் ஷேர்ல வச்சு தான் நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க. இந்த தேர்தல்ல உண்மையிலே வெற்றி பெற்ற கட்சி அது. நீங்க சீட்டே பாக்குறீங்க. 2021 தான் நம்ம பேசுறோம். இல்ல, நான் இந்த தேர்தல் பிஜேபி சொல்றேன், 24ல சொல்றேன். 5% கட்சியா இருந்த பிஜேபி 18% ஓட்டு வாங்கிருக்கு. கூட்டணியா அதிமுக 23% ஓட்டு வாங்கிருக்கு. அப்போ நீங்க 18% கூட்டணியா பிஜேபி, 23% கூட்டணியா அதிமுக, இடையில எவ்வளவு கேப்? 5% தான கேப். நீங்க எவ்வளவு வாய் அடிக்கிறீங்க? திமுக 24 சார், 21ல நான் கேக்குறேன். திமுக நீங்க 21ல கூட்டணியில இருந்து 4 எம்எல்ஏக்கள் வாங்குனீங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசுற நீங்க 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்துட்டு பேச வேண்டியது. அப்ப அவங்க 65 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லுங்க. இல்ல, அதுதான் 65 எம்எல்ஏக்களுக்கும் நீங்க ஓட் ஷேர் பண்ணீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமா இருக்குல்ல, நீங்க சீட்டு குறைச்சு கொடுத்தீங்க. ஆக்சுவலா 20 சீட்டு தான் கொடுத்தீங்க, எம்எல்ஏ சீட் தொகுதி பங்கீடுல 20 தான் கொடுத்தீங்க. நாங்க 45 கேட்டோம். நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் 16 எம்எல்ஏ இருப்பாங்கல்ல. நீங்க 4ன்னு ஏன் நாங்க ஒத்துக்கிட்டோம்? போன பார்லிமெண்ட்ல எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? 5 எம்பி சீட்டு கொடுத்தீங்க 2019 பார்லிமெண்ட்ல. இன்னைக்கு 12 தொகுதியில பார்லிமெண்ட்ல நீங்க 3ஆம் இடத்துக்கு போயிருக்கீங்க. 78 அசம்பிளி செக்மெண்ட்ல பிஜேபி செகண்ட், ஏடிஎம்கே தேர்டு. மதுரையில் நான் கண்டெஸ்ட் பண்ணேங்க. 6 தொகுதி சட்டமன்றத்துக்கு 3 தொகுதியில பிஜேபி செகண்ட், ஏடிஎம்கே தேர்டு. இன்னொரு 3ல அவங்க ஃபர்ஸ்ட். எங்கேயுமே ஏடிஎம்கே வந்து செகண்ட் வரல. சட்டப்பேரவை தேர்தல்ல களம் மாறும்னு அவங்க நம்பிக்கையை அதிமுக சொல்றாங்க சார். 2026 இது மாநில தேர்தல்ல நாங்க எங்களுடைய பலத்தை காட்டுறோம் அப்படிங்கிறாங்க. அதே தேர்தல்ல நீங்க கண்டிப்பா உங்களுடைய பலத்தை காட்டுவீங்கன்னு நம்பலாமா? பலத்தை அதிமுக தன் பலத்தை காமிக்கணும்னு தான் நான் விரும்புறேன். ஏன்னா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு கூட்டணியே இல்லாமல் ஒற்றை சக்தியாக அதிமுக நாங்கள் அகற்றிடுவோம்னு சொன்னா நான் அதை வரவேற்பேன், வாழ்த்துவேன். அவங்க ஜெயிக்கணும். நாங்கள் வந்து திமுகவை ஏற்றுக்கவே மாட்டோம். அதிமுக ஆட்சியில் இருந்தால் சகிச்சுக்கும், அவ்வளோதான். பிடிக்காது, அதுவும் சகிச்சுக்கும். அப்படி நான் தனியாக கிளம்பி நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ணுங்க, நான் வரவேற்கிறேன். திமுக வீழ்த்துனா சரிதான். சரி, நிறைவாக சார், அந்த ஏறுமுகம், அந்த கூட்டணி அப்படிங்கிறீங்களே, எப்படிப்பட்ட கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சார்? இப்போதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. இருக்கிற கூட்டணி அப்படியே இருக்கு, பிஜேபி தலைமையில் இருக்கு. அது அப்படியே தொடரும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் உள்ள வருமா அப்படிங்கிறத காலப்போக்கில் முடிவு செய்யும். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை. நன்றி உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம். இதுவரை பேராசிரியர் டாக்டர் திரு ராம சீனிவாசன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.